லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நிறத்தின் அடிப்படையில் இந்தியர்களை விமர்சித்த காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடா தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் வாழ்பவர்கள் சீனர்கள் போலவும், மேற்கு பகுதிகளில் வசிப்பவர்கள் அரேபியர்கள் போலவும், வடக்கு பகுதியில் வாழ்பவர்கள் வெள்ளையர்கள் போலவும், தெற்கு பகுதியில் வாழ்பவர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடா தெரிவித்துள்ளார். ஆனாலும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என அவர் குறிப்பிட்டிருந்தார். அவரது இந்த பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தெலங்கானா மாநிலம் வாராங்கல் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தோல் நிறத்தின் அடிப்படையில் நாட்டு மக்களை சாம் பிட்ரோடா அவமதிப்பதை இந்தியா பொறுத்து கொள்ளாது என காட்டமாக தெரிவித்துள்ளார். கருமையாக உள்ளவர்கள் அனைவரும் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் என்று கூறி நாட்டில் உள்ள பலரையும் சாம் பிட்ரோடா அவமதித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சாம் பிட்ரோடாவின் பேச்சுக்கு ராகுல் காந்தி பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காங்கிரஸ் உடனான உறவை முறிக்க திமுக தயாரா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், இந்தியாவின் பன்முகத்தன்மையை எடுத்துரைக்கும் வகையில் சாம் பிட்ரோடா கருத்து தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டார். ஆனாலும் அவருடைய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கூறியுள்ளார். சாம் பிட்ரோடாவின் கருத்தை காங்கிரஸ் கட்சி முற்றிலும் புறக்கணிப்பதாகவும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சர்ச்சை பேச்சு தொடர்பாக காங்கிரஸ் அயலக பிரிவு தலைவர் பதவியை சாம் பிட்ரோடா ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார்.